ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 11th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 14 ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஹாலோ அல்கேன்ஸில் ஒன் ஆஃப் த டாபிக் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய E1 அண்ட் E2 ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் தான் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் வாட் இஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன்? In this reaction, two substituents are eliminated from the molecule and a new CC double bond is formed between the carbon atom to which the eliminated atoms or group are previously attached. இப்போ ஒரு மாலிகூல்ஸ்ல இருந்து ரெண்டு சப்ஸ்டிடியூன்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில சப்ஸ்டிடியூன்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கிறோமோ அந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில a new CC double bond வந்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னா the type of reaction we know elimination reaction. For example, consider the molecule. இப்போ இந்த கார்பன்ல என்ன இருக்கு? புரோமின் இருக்கு, அதை ரிமூவ் பண்றோம். இந்த கார்பன்ல என்ன இருக்கு? ஹைட்ரஜன் அப்படிங்கிற சப்ஸ்டிடியூன்ஸ் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ a new double bond is formed between the carbon atom to which the eliminated atoms or group are previously attached. இப்போ இந்த ரெண்டு கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அப்படிங்கிற சப்ஸ்டிடியூன்ஸ் இருந்துச்சு, இந்த கார்பன்ல புரோமின் அப்படிங்கிற சப்ஸ்டிடியூன்ஸ் இருந்துச்சு. இந்த புரோமினையும் ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா த டைப் ஆஃப் ரியாக்ஷன் we know elimination reactions. ஸோ இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஹாலோ அல்கின்ஸில் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். when a halo alkane containing a hydrogen and beta carbon is treated with an ethanolic solution of potassium hydroxide, and alkene is formed. ஹாலோ ஆல்கேனில் என்ன இருக்கணும்? பீட்டா கார்பனில் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது எத்தனாலிக் சொல்யூஷனாக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணும்போது ஆல்கின், தட் மீன் ஒலிஃபின் ஃபார்ம் பண்ணும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாலோ ஆல்கேன் எடுத்துக்கிறோம். இந்த ஹாலோ ஆல்கேனில் இந்த கார்பனில் என்ன இருக்குது? ஃபங்க்ஷனல் குரூப் புரோமின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இந்த கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனுக்கு நியர்பை இருக்கக்கூடிய கார்பன் பீட்டா கார்பன். அப்போ பீட்டா கார்பனில் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ when halo alkane containing a hydrogen on beta carbon is treated with ethanolic solution of potassium hydroxide. இப்போ potassium hydroxide in ethanolic solution ஓட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் பண்ண போகுது? ஆல்கின் ஃபார்ம் பண்ணுது. ஆல்கின் எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, in this reaction a double bond between the alpha and beta carbon is formed by releasing a halogen attached to the alpha carbon and a hydrogen attached to a beta carbon of halo alkane. இப்போ இந்த ஹாலோ ஆல்கேனில் ஆல்ஃபா கார்பனில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஹாலோஜனும் பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரோஜனும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில என்ன பண்ண போகுது? டபுள் பாண்டு ஃபார்ம் பண்ணுது. நான் ஆல்ஃபா கார்பனில் என்ன இருக்குது? ஹாலோஜன் இருக்குது. அந்த ஹாலோஜன் இந்த பொட்டாசியம் புரோமைடாக ரீப்ளேஸ் ஆகிடும். அதே மாதிரி பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இந்த OH குரூப்போட சேர்ந்து என்ன ஆகிடும்? வாட்டர் மாலிகூல்ஸை எலிமினேட் ஆகிடும். எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபா கார்பனுக்கும் பீட்டா கார்பனுக்கு இடையில என்ன ஆகிடும்? டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகிடும். அப்போது இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, அது ஒரு ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் என்ன வரும்? CH2 டபுள் பாண்ட் CH2 எத்திலின் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆல்கீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன் திஸ் ரியாக்ஷன் a double bond between the alpha and beta carbon is formed. இந்த ஆல்ஃபா கார்பனுக்கும் பீட்டா கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. எப்படின்னா பை ரிலீசிங் a halogen attached to a alpha carbon atom. இந்த ஆல்ஃபா கார்பனில் அட்டாச் இருக்கக்கூடிய ஹாலோஜன் ரிமூவ் பண்ணுறோம் அண்ட் a hydrogen to a beta carbon of halo alkene. இப்போ பீட்டா கார்பனில் அட்டாச் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. This reaction is called as a beta elimination reaction because we can remove the hydrogen from beta carbon atom, so that this reaction is called beta elimination reaction, also called as a dehydrohalogenation. We can remove the halogen from alpha carbon and hydrogen from beta carbon atom, so that this reaction also called dehydrohalogenation. Now what is elimination reaction அப்படின்னு பார்த்தோம். இப்போ எலிமினேஷன் ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் பார்க்க போகிறோம். மெக்கானிசம் ஆஃப் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் மே ப்ரொசீட் த்ரூ த 2 different mechanism, namely E1 and E2. E1 we know unimolecular elimination reactions, E2 we know bimolecular elimination reaction. First we are going to discuss about E2 mechanism, bimolecular elimination reactions. Generally
Primary alkyl halide undergo this reaction in the presence of alcoholic potassium hydroxide. We know haloalkane react with alcoholic potassium hydroxide, alkene is formed. This reaction followed E1 and E2 mechanism. இப்போ இங்கே ஜென்ரலி என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால் பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு அண்டர்கோ பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு அப்படி கேட்டால் ஹாலோஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பனோட 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹாலோ ஆல்கேன் 1 குளோரோப்ரோபேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. இந்த கார்பனுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் பண்ணும்? ஆல்கின் ஃபார்ம் பண்ணும். இப்போ இது ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனுக்கு பக்கத்தில் இருக்க கார்பனுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் பீட்டா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய குளோரின் இந்த பொட்டாசியம் சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடாக எலிமினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த OH சேர்ந்து வாட்டர் மாலிகூல்ஸை எலிமினேட் ஆகும். எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து ஹாலோஜன் ரிமூவ் பண்ணோம், இங்கேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணோம். இந்த 2 கார்பனுக்கு இடையில என்ன பண்ணும்? டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ the compound becomes CH3, CH double bond, CH2. CH3, CH double bond, CH2. Propene form on. Propene is here one of the alkene. Upon primary alkyl halide undergo this reaction in the presence of alcoholic potassium hydroxide. Alkene is formed. In the reaction of பார்த்தோம்னா rate of the reaction is directly proportional to both alkyl halide and base. இப்போ ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹாலோ ஆல்கேன் அண்ட் பேஸ். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் வி கேன் யூஸ் த கான்ஸ்டன்ட் கே. இப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஆல்கைல் ஹாலைட் அண்ட் பேஸ். இப்போ ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் வீணும் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஸோ இட் ஃபாலோ செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் அண்ட் அக்கர் இன் 1 ஸ்டெப். எத்தனை ஸ்டெப்பில் நடக்க போகுது? ஒரே ஒரு ஸ்டெப்பில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். இப்போ மெக்கானிசம் என்ன இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ இட் இஸ் அன் 1 ஸ்டெப் ப்ராசஸ் இன் விச் த அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் புரோட்டான் ஃப்ரம் பீட்டா கார்பன் அண்ட் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஹாலைடு ஃப்ரம் ஆல்ஃபா கார்பன் அக்கர்ஸ் சைமல்டேனியஸ்லி. பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஹாலையில் என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பெல் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்குது. அதனால தான் இது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் 1 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹாலோ ஆல்கேன். இப்போ இது ஆல்ஃபா கார்பன் ஆட்டம், இது பீட்டா கார்பன் ஆட்டம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம்? அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் புரோட்டான் ஃப்ரம் த பீட்டா கார்பன் ஆட்டம். அப்போ இந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். யார் அப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the potassium hydroxide get dissociated as a K plus and OH minus. The OH minus we know it is a nucleophile. The nucleophile என்ன பண்ணும் அப்படி கேட்டா இந்த H plus போய் abstract பண்ணும், புரோட்டானை போய் abstract பண்ணும். abstract பண்ணிட்டு இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா வாட்டர் மாலிகூல்ஸா எலிமினேட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய என்ன சொல்லியிருக்கிறோம்? ஹாலைடை ரிமூவ் பண்ணும். இப்போ இது ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனில் என்ன இருக்கும்? இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கு இடையில பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பாண்டு வந்து என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படி கேட்டால் இட் இஸ் ஏ போலார் இன் நேச்சர். அதனால் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இங்கே ஷிஃப்ட் ஆனால் இது என்ன பண்ணும்? சிஎல் மைனஸாக வெளியில் போகும். இப்போ இந்த சிஎல் மைனஸ் இந்த கே ப்ளஸும் சேர்ந்து என்ன பண்ணும்? கேசிஎல்லாக வெளியில் போயிடும். இப்போ இங்கேயும் ஒரு ஆட்டம் ரிமூவ் பண்ணிட்டோம், இங்கேயும் ஒரு ஆட்டம் எலிமினேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த 2 கார்பனுக்கு இடையில என்ன பண்ண போகுது? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 கடையில் என்ன ஆகிடும்? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இட் பிகம்ஸ் CH3, CH டபுள் பாண்ட் CH2 ப்ரோப்பீன் ஃபார்ம் ஆகும். அப்போது இங்கே என்ன சொல்கிறோம் அப்படி கேட்டால் the process in which abstraction of proton from beta carbon atom, இந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஹாலைட்ஸ் என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பல்ஷன் பண்ணிட்டோம். ரெண்டுமே சைமல்டேனியஸாக டேக்ஸ் பிளேஸ் ஆகிறதுனால இது 1 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மெக்கானிசத்தில் இட் இஸ் ஏ 1 ஸ்டெப் ப்ராசஸ் இன் விச் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் புரோட்டான் ஃப்ரம் பீட்டா கார்பன் அண்ட் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஹாலைட் ஃப்ரம் ஆல்ஃபா கார்பன் அக்கர்ஸ் சைமல்டேனியஸ்லி. இதுதான் ரியாக்ஷன் மெக்கானிசம் இன்வால்வ் இன் E2 மெக்கானிசம். நெக்ஸ்ட் ஒன் E1 மெக்கானிசம் பார்க்குறோம். யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஜென்ரலி
tertiary alkyl halide which undergo elimination reaction in the presence of alcoholic potassium hydroxide. Already we have discussed primary alkyl halide undergoes bimolecular elimination reaction. Here tertiary alkyl halide which undergo elimination reaction in the presence of alcoholic potassium hydroxide. That means tertiary alkyl halide undergo unimolecular elimination reactions. What is mean by tertiary alkyl halide அப்படின்னு கேட்டா ஹாலோஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன்ல there is no alpha hydrogen atom. For example, consider it is one of the tertiary alkyl halide. Tertiary alkyl halide எப்படி சொல்றோம் அப்படி கேட்டா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன்ல எந்த ஹைட்ரஜனுமே இல்லைன்னா that halide we know tertiary alkyl halide. Here there is no any alpha hydrogen atom. இப்போ இது ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனுக்கு நியர்பையா இருக்கிற கார்பனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பீட்டா கார்பன். அப்போ இதுக்கும் பீட்டா கார்பன். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ பீட்டா கார்பன் ஆட்டம். அப்போ 3 பீட்டா கார்பன் ஆட்டம் இருக்கு. இப்போ எங்கேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண போறோம் அப்படி கேட்டினா எந்த பீட்டா கார்பன்லேருந்து வேணாலும் நீங்கள் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணலாம். இங்கேருந்து ரிமூவ் பண்ணலாம், அல்லது இங்கேருந்து ரிமூவ் பண்ணலாம், அல்லது இங்கேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா ஆல் ஆர் பீட்டா கார்பன் ஆட்டம். அப்போ ஏதாவது ஒரு கார்பன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி கேட்டா பீட்டா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண போறோம். அப்போ இந்த குளோரினும் பொட்டாசியமும் சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடா வெளியில போயிடும். அதே மாதிரி இப்போ இந்த பீட்டா கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து என்ன ஆகிடும்? வாட்டர் மாலிகூல்ஸா எலிமினேட் ஆகிடும். இப்போ இது ரெண்டு கடையில் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா CC டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இப்போ we get CH3 C CH3 double bond CH2 isobutylene. That means 2-methyl propene அப்படிங்கிற ஒரு alkene ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ரியாக்ஷன்ல ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன்லி ஆல்கைல் ஹைலைட் நாட் பேஸ். ரியாக்ஷனுடைய ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி ஆல்கைல் ஹைலைட் நாட் பேஸ். ஸோ proportionality remove பண்ணா we can use the constant rate that is equal to K into alkyl halide. So alkyl halide மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால this type of reaction we know first order kinetics. It follows first order kinetics and occur in 2 steps. ஏற்கனவே பார்த்தா பைமாலிகுலர் சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கும். இது யூனிமாலிகுலர் 2 ஸ்டெப்ஸ்ல நடக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். ஸ்டெப் 1 heterolytic fission to yield a carbocation. heterolytic fission takes place ஆகுது. அதாவது கார்பனுக்கும் ஹாலோஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ஹெட்ரோலைட்டிக்கா ஃபிஷன் ஆக போகுது. கன்சிடர் this one of the halo alkane. இந்த ஹாலோ அல்கேன்ல பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி போலார் நேச்சர். போலரைசேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா இப்போ ரெண்டு ஆட்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆட்டத்துக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கிரேட்டராக இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கிரேட்டராக இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படி கேட்டால் which attract the pair of electron towards itself. So the bond get polarized. So the polar CCl bond breaks forming a carbocation and chloride ion. அப்போ இந்த இடத்துல இந்த கார்பனுக்கு குளோரினுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா ஹெட்ரோலைட்டிக்காக ஃபிஷன் ஆகும். இப்படி பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் ஃபுல்லாக இங்கே போயிடும். அப்போ என்ன ஆகும்? இது Cl மைனஸாக வெளியில் போகும். அதான் குளோரைடு அயனாக வெளியில் வந்துடும். இப்போ இது ரெண்டு எலக்ட்ரானை இது எடுத்துகிட்டு போனால இங்கே என்ன சார்ஜ் வரும்? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும். இப்போ C+ அண்டு Cl- வந்துச்சு. இப்போ கார்போகேட்டையான் அண்டு குளோரைடு அயான் ஃபார்ம் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நடக்கக்கூடியது. இந்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கிறோம்? ஸ்லோ ஸ்டெப். ஸ்லோ ஸ்டெப்பு தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ we know இப்போ ஒரு ரியாக்ஷன் மல்டி ஸ்டெப்பில் நடக்கும்போது எந்த ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப்போ அந்த ஸ்டெப்பு தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ ஸ்டெப் இஸ் ஏ ஸ்லோ ஸ்டெப். அதனால தான் என்ன சொல்லுவோம்? இட் இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஸ்டெப் இஸ் ஸ்லோ அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பார்க்குறோம்? எலிமினேஷன் ஆஃப் புரோட்டான் ஃப்ரம் பீட்டா கார்பன் டு ப்ரொடியூஸ் ஆல்கீன். எலிமினேஷன் ரியாக்ஷன் என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஹாலோஜன் போகணும், அது போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். செகண்ட் ஸ்டெப்பில் பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய புரோட்டான் போகுது. அதான் எலிமினேஷன் ஆஃப் ஏ புரோட்டான் ஃப்ரம் பீட்டா கார்பன் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஆல்கீன். இப்போ அந்த கார்போகேட்டையான் எடுத்துக்கிறோம். கார்போகேட்டையானில் இப்போ இது பீட்டா கார்பன், இது பீட்டா கார்பன், இது பீட்டா கார்பன். இப்போ இந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண போகிறோம். எப்படி ரிமூவ் ஆகும் அப்படி கேட்டினா அந்த OH மைனஸ் அயன் வந்து என்ன பண்ணும்? இந்த H+ அயனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ இது வாட்டர் மாலிகூல்ஸாக எலிமினேட் ஆகிறதுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடும். அப்போ இது ரெண்டு கடையில் என்ன ஆகிடும்? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும்.
இப்போ CH3 C CH3 டபுள் பாண்ட் CH2 வந்துடும். இப்போ 2-methyl propene ஃபார்ம் ஆகும். இப்போ இது வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப், does not affect the rate of the reaction அப்படின்னு. இது எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸில் E1ல நடக்கக்கூடிய செகண்ட் ஸ்டெப். அப்போ E1 ரியாக்ஷன் 2 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்டு செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுது. செகண்ட் ஸ்டெப்பில் பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு ஆல்கின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 2 ரியாக்ஷன் மெக்கானிசமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் மெக்கானிசம். அதனால் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே புரியும். படிச்சுட்டு நல்லா எழுதி பாருங்கள். இந்த கொஸ்டினை எப்போதுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்த்துருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதையும் பாருங்கள். இந்த 4 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின்ஸுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது பப்ளிக் எக்ஸாமில் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த 4 கொஸ்டின்ஸும் கொஞ்சம் நல்லாவே டிஸ்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.